ஸ்டாண்டு வானத்தை பார்த்துருக்கு. செய். கம்மி ரேட்டில் வாங்கினா நல்லா இருக்காது நிவிமா. அப்படி இல்லை, 150 ரூபாய்க்கு என்ன இருக்கும் ஸ்டாண்டு? முதல்ல நமக்குன்னு ஒரு முதலீடு போடுறதுக்கு முன்னாடி அதில் நமக்கு லாபம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும். சும்மாலாம் எடுத்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கக்கூடாது. என்ன கைக்கு வைக்கிற ஸ்டாண்டுக்கு முதலீடுக்கு என்ன இருக்கு? எந்த இதாக இருந்தாலும் வாங்கும் போதே நல்ல பொருளாக ஒரு 100 ரூபா, நல்ல பொருள் வாங்கலாம். ஒரு 100 ரூபா சேர்த்தி போட்டு நல்லதாக வாங்கிக்கணும். எனக்கு வேற தொண்டை கட்டிக்கிச்சு, ஐயோ முடியல. ரெண்டு வருஷம் ஆச்சுமா நான் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செஞ்சு. ஃபஸ்ட்டு நான் லாங் வீடியோ எடுக்கும்போது, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செஞ்சல. இங்கே இங்கே காட்டுமா எவ்வளவு? 147. ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போடு, நல்லா இருந்தால் நான் வச்சுக்குவேன், இல்லைன்னா வேண்டாம். எனக்கு தான் வாங்குறேன், உங்களுக்கு நான் வாங்கல. எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டாண்டு ஆர்டர் போடுறாங்க. அது நல்லதாக போடும்போதே நல்ல ஸ்டாண்டாக. இப்போ 150 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. வாங்கும்போதே நல்லதாக பார்த்து வாங்க சொன்னால் சேட்டை பண்ணுறாங்க. எனக்கு வேறு தொண்டை கட்டிக்கிச்சு, இன்னும் என்ன போகிறேன்னு தெரியல. இசைமலையில் நினைய தயாரா? முடியாது. உங்க பிள்ளை நிவிமா நீங்களே இந்த கவரை லாஸ்டா ஃப்ரிட்ஜில் அவதான் வச்சா. என்ன கவரு? இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கவரு. உங்க கொத்தமல்லி கொழுந்து செஞ்ச வேலையை பாருங்க. என்ன நீதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள காசெல்லாம் இருக்கு. ஸ்டாண்டு வச்சு விடுங்கம்மா. போடுறி. எதுல போற? ஃபிளிப்கார்ட்டா? மீஷோ. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தான் போடணும். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பிரியாணி சாப்பிட்ற கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சோம்னா ஹைதராபாத் பிரியாணி வராது. கவரையே காணோம். நான் எடுக்கவே இல்லைம்மா. எங்கே தூக்கி போட்டீங்களோ? போடு. எத்தனை நேரம் சொல்றது? மூஞ்சி மரலாம். எவ்வளவு? ஒரு 500 ரூபாய்க்குள்ள பாரு. அதுதான் சொன்னேன். இந்த அம்மா ஏமா காசு இருக்குதுன்னு சொல்லிட்டா? அப்படியெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிறேன். வேண்டாம், இருக்கிறத முதல்ல நம்ம யூஸ் பண்ணி பழகினா போதும். அது உடஞ்சிருச்சுன்னா என்னமா செய்யறது? உடையாது, அப்படிலாம் உடையாது. எந்த மாதிரி ஸ்டாண்ட்? எனக்கு கையில் பிடிக்கிற மாதிரி வேணும். அது கையிலையும் பிடிக்கலாம், கீழேயும் வைக்கலாம். அது வாங்குறது எனக்கு தான், உங்களுக்கு இல்லை. வெளியெல்லாம் போகும்போது லாங் வீடியோ கையில் பிடிக்க முடியாது, ஸ்டாண்டில் வச்சுக்கலாம்ல, அதுக்கு தான். மனுஷனா இருக்க விட மாட்டேறாங்க. தண்ணின்னு தெரிச்சிட போறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நான் விட்டுட்டு ஓடிடுவேன். இந்த எண்ணெயில தண்ணி எல்லாம் தெரிச்சுன்னா மூஞ்சி முறையில காணாம போயிடும். இஞ்சி இல்லை, முடிஞ்சு எல்லாம் முடிட்டு சுத்தமாக எல்லாம் காலையில் ஃப்ரிட்ஜை தொடச்சிட்டு தான் நீ பர்ச்சேஸ் பண்ணுறேன்.
சும்மா எல்லாம் வாங்கி வாங்கி இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒன்றும் நீங்க வாங்கி வாங்கி குமிக்கல. குமிக்கலன்னு இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா இஞ்சி இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா தொடச்சிட்டு தான் என்ன ஃப்ரிட்ஜ்லயே எதை இருந்தாலும் வைக்கணும். இஞ்சி வாங்கியே 4 மாசம் ஆகுது. ஆகும். ஆமா நிஜமா தான். எப்படி 4 மாசம் ஆகும்? ஆல்ரெடி இருந்த இஞ்சிகளே தான் இதெல்லாம். பாட்டி வீட்டுல இருந்து ஒரு சிலுப்பு கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு பாட்டி வீட்டுல இருந்து கொண்டு வந்து 1 மாசம் ஆச்சு. 4 மாசம் மேல இஞ்சி. அது ஒரே ஒரு இதுதான். மொத்தம் 4 மாசம் வாங்கின இஞ்சி தான் அதெல்லாம். ஒரு வருஷம் கூட நீ சுத்தி விட்டுருவ. நிஜமா தான் சொல்றேன். எப்ப வரும்? ஒரு தட்டு கொடுமா. எது கம்மியா அதை போடு. பட் ஆன்லைன்ல கொடுக்க முடியாது. அக்கௌண்ட்ல காசு இல்ல. நான் இதை போட்டுறேம்மா. ஆர்டர் போட்டாச்சா? இதான் இங்க முடிஞ்சு. நீ வந்து போனை செட் பண்ணி விடு. இந்த குண்டாவை எடுக்கணுமா? எந்த குண்டா? பிரியாணி குண்டா. எதை எடுத்துறேன்? அப்படியே ஒரு வீடியோ.